ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வீட்டில் பாம்பு இருக்குன்னு கால் பண்ணாங்க. நாங்கள் எங்கள் டீமோட ஸ்பாட்டுக்கு போய் பார்த்தோம். யூஸ் பண்ணாத ஒரு பாத்ரூமில் கோழியை வளர்த்துக்கிட்டு இருந்திருக்காங்க. அந்த கோழியோட ஸ்மெல்லுக்கு ஒரு பாம்பு வந்துருந்துச்சு. சரி, சின்ன பாம்பு தான் இருக்குன்னு நாங்கள் உள்ளே போய் பார்த்தா நாங்களே ஷாக் ஆகிட்டோம். அது ஒரு பெரிய சைஸ் இல்லை, நல்ல பாம்பு. அந்த ரூம் ரொம்ப சின்னதாக இருந்ததுனால எங்களால் உள்ளார போய் அந்த பாம்பை ஃப்ரீயாக பிடிக்க முடியல. உள்ளார நிறையா திங்ஸும் அடுக்கி வச்சுருந்தாங்க. அதெல்லாம் ரிமூவ் பண்ணிகிட்டு இருக்க கேப்பில் அவன் டக்குன்னு வெளியே வந்து எங்களுக்கு ஒரு பெரிய ஷாக் கொடுத்தான். பாம்பை பார்த்தா படையே நடுங்குன்னு சும்மாவை சொல்லி வச்சாங்க அந்த காலத்தில். ஒரு வழியாக பாம்பை பிடிச்சாச்சு. ஆனால் இங்கே இந்த பாம்பை வேடிக்கை பார்க்கறதுக்காக நிறைய க்ரௌடும் சின்ன சின்ன பசங்களும் ஊர் பொதுமக்களும் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்க ஆர்வத்தில் இந்த பாம்பை பார்க்குறாங்க. ஆனால் இந்த பாம்பு கேச்சர்லேருந்து மிஸ் ஆனால் ரொம்ப பெரிய பாதிப்பு ஏற்படுத்துன்றது அவங்களுக்கு தெரியல. ரொம்ப ஆக்ரோஷமாக இந்த பாம்பை ஒரு வழியாக நாங்கள் எடுத்துகிட்டு வந்து இந்த ஸ்னேக் பேக்கில் போட்டுட்டு நல்லா டைட்டாக கட்டிட்டோம். ஆள் நடமாட்டம் இல்லாத காட்டுப்பகுதியில் இந்த பாம்பை நாங்கள் ரிலீஸ் பண்ணி விட்டோம். அது பொறுமையாக போயிடுச்சு. ஆனால் பையில் எவ்வளோ விஷத்தை கக்கியிருக்கு பாருங்கள்.